இந்த வீடியோல வந்து நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் வேலிடேஷன்ஸ் வச்சுனா நம்ம வந்து என்னென்ன பார்க்க போறோம். இது வந்து டீப் லேர்னிங்ல வந்து 1.7 டாபிக்கு. ஹைப்பர் பேராமீட்டர் அப்படின்னா வந்து நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை வந்து ட்ரெயின் பண்ண போறோம். அந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ஆஹ் அது வந்து பர்ஃபெக்ட் மாடலாக நம்ம வந்து தரத்துக்காக வந்து அதில் உள்ள டேட்டா இன்புட்டை வந்து நம்ம மாற்றணும். அதை வந்து இந்த டேட்டா இன்புட் தான் வந்து ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதில் கொடுத்துருக்க மாரி நம்ம வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அந்த மிஷின் லேர்னிங் மாடலில் எப்போவுமே வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் வந்துருக்கும். அந்த மல்டிபிள் சாய்ஸஸ்லேருந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு ஆப்டிமல் மாடல், அதாவது வந்து நம்ம கொடுக்க போகிற நம்மளுக்கு அக்யூரேட்டாக ரிசல்ட் வர மாதிரியான ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து நம்ம வந்து ஹைப்பர் பேராமீட்டர்ஸுங்கிற அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்னா தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா. அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து நமக்கு அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹைப்பர் பேராமீட்டர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மாடலோட பேராமீட்டர் கிடையாது. அது வந்து நம்ம டேட்டா கொடுக்குற இன்புட்டோட பேராமீட்டர். அடுத்து ஹைப்பர் பேராமீட்டர் வந்து ஒரு நம்ம கொடுக்குற டேட்டாவிலேருந்து ரிக்வயர்டு டேட்டாவை மட்டும் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால வந்து நம்மளோட மிஷின் லேர்னிங் மாடலை வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட் ரிசல்ட்டை வந்து கொண்டு வர முடியும். அடுத்து வந்து கிராஸ் வேலிடேஷன். கிராஸ் வேலிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்டில் வந்து நம்ம 2 பாயிண்டாக பிரிப்போம். டெஸ்டிங்னு பிரிப்போம். ட்ரைனிங் ஒரு 70% டேட்டாவும், டெஸ்டிங் வந்து ஒரு 30% டேட்டாவும் வந்து யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுல வந்து நம்ம ட்ரைனிங்கே வந்து 2 செட்டாக பிரிக்கலாம். ட்ரைனிங்கை வந்து வேலிடேஷன் செட்னும் ட்ரைனிங் செட்னும் பிரிப்போம். இதில் உள்ள ட்ரைனிங் செட்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி டேட்டாவை வந்து டெஸ்ட் பண்ணி வைப்போம். அப்போ வந்து சரியாக ஒர்க் ஆகல அப்படின்னா வேலிடேஷன் செட்டில் ஹைப்பர் பேராமீட்டர் டியூன் பண்ணி அந்த மாடலை வந்து திருப்பி ரெடி பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாடல் வந்து அக்யூரேட் ரிசல்ட்டை தரும். அதை வந்து டெஸ்ட் பண்ணி வைப்போம். அதுலேயும் அக்யூரேட் ரிசல்ட்டை தரும். ஆனால் சில நேரத்தில் வந்து ட்ரைனிங்கும் கரெக்டாக இருக்கும், வேலிடேஷன்லையும் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து டெஸ்டிங்கில் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இதெல்லாம் வந்து ஓவர் ஃபிட்டிங் அப்படிம்பாங்க. இந்த ஓவர் ஃபிட்டிங்கில் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து கே ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷனுங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கே-ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷன்னா நம்ம கொடுக்குற டேட்டா வந்து மல்டிபிள் ஃபோல்டாக பிரித்து எடுத்துப்போம். அதை வந்து மல்டிபிள் ஃபோல்டாக பிரித்து எடுத்துட்டு அதில் வந்து ஒவ்வொரு பார்ட்டை மட்டும் ஒரு டெஸ்ட் செட்டாக நம்ம எடுத்துப்போம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 1, எக்ஸ்பெரிமெண்ட் 2, எக்ஸ்பெரிமெண்ட் 3, எக்ஸ்பெரிமெண்ட் 4ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 தான் வந்து 5, அதாவது கேங்கிற வேல்யூ வந்து நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் எத்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு பிளாக்கும் வந்து ஒவ்வொரு ஹைட்ரேஷன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்ல என்னென்ன ஹைட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த இந்த ஷேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 90% ஆஃப் டேட்டா வந்து ட்ரைனிங்க்கும் 10% டேட்டா வந்து டெஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்து ஒவ்வொரு பிளாக்லையும் ஒவ்வொரு ஹைட்ரேஷன்லையும் வந்து நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி அப்புறம் அதோட ஆவரேஜ் வேல்யூ எடுப்போம். அதுதான் வந்து அந்த அந்த நம்மளோட மாடலோட அக்யூரேட் ரிசல்ட்டையும் அந்த ஓவர் ஃபிட்டிங்கையும் ஓவர் கம் பண்ணுறது வந்து யூஸ் ஆகும்.